ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டலில் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு பேசிக் முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸை வேக வச்சு வடிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. பெருசாக சேர்த்துட்டா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டா பொரியல் நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு பாதி கேரட், ஒரு 4 பீன்ஸை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவி இது கூடவே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஹோட்டலில், கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்து தான் பண்ணுவாங்க. பருப்போடு சாப்பிட்றப்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் காயில் நல்ல உப்பு டேஸ்ட்டு இறங்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வெந்தாலே போதும். காயெல்லாம் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக பொரியல் தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்குறப்ப தான் பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில், ஹோட்டலில் இந்த மாதிரி மசாலா எல்லாமே சேர்த்து தான் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாத்தூள் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக அது கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா காய்கறி, அதை இதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பொரியலுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி காயை வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால நான் இதில் தனியாக எதுவும் உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த பொரியலில் இதை தவிர வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப குயிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கல்யாண வீடுகளில், ஹோட்டலில் வர மாதிரி நல்லா கமகமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும். வத்தக்குழம்பு, காரக்குழம்பு மாதிரியான எல்லா புளிக்குழம்பு கூடயும் இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லே நிறைய பொரியல் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.